ஆன்மீகவேல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட அரசி யோக பிரபவம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போறோம். சுக்கிர பயிற்சி அப்டின்னா என்ன? அத பத்தி எங்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லிடுங்க. பொதுவா சுக்கிர பயிற்சி வருது அப்டின்னா, எத்தன வருட காலங்கள் இருக்கும்? யார் யாருக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்டின்னு நம்ம பின்னாடி 12 ராசிக்கும் பார்க்க போறோம். பொதுவா சுக்கிர பயிற்சினா என்ன? சுக்கிர பயிற்சி வர்றதுனால நம்மளுக்கு என்ன மாரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும்? அப்டிங்கிறத பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க மேம். பொதுவா பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சி 1 மாதம் மட்டும் தான் இருக்கிறது. ஆனா, அந்த 1 மாதத்திலேயும் பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு பலன்களுக்கு உண்டான ஒரு அடித்தளம் போட்டுட்டு போயிருவாரு. அவர்தான் சுக்கிர பயிற்சி. இப்ப எப்போ வராரு அப்புட்ன்னா, ஜூன் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். இந்த 1 மாதத்துல புதுசா அதாவது சுக்கிரன யாருக்கு காரகத்துவம் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடை, ஆபரணம், ஒரு பிரம்மாண்டம்னாலே நம்ம சுக்கிர பகவான தான் சொல்லலாம். அதனால புதுசா ஆடை, ஆபரணம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா போட்டி போடுவாங்க. புதுசா ஆஃபீஸ் போறது, புதுசா தொழிற்சாலை, புதுசா வீடு கட்டுறது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாதத்துல இந்த பார்லர் வச்சிருக்கிறவங்க, அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகும். ஏன்னா சுக்கிரனுக்கு இன்னொரு காரகத்துவம் பெண்கள சொல்லுவாங்க. ஸோ நறுமணம் சார்ந்த பொருட்கள், இது அனைத்துமே ஒரு வெற்றி ஒரு நார்மலா இருக்கு. இன்னைக்கு தான் கடைய ஓப்பன் பண்ணியிருக்கேன்பா. எனக்கு வருமானம் வருமா இல்லையான்னு கேட்கறதுக்கு இந்த 1 மாதத்துல பார்த்தீங்கன்னா, அடிச்சு அவங்க பிரான்ச்சஸ் போடுற மாரியான ஒரு பெரிய மாற்றத்த குடுப்பாரு. முக்கியமா இந்த கலை, கவிதை இந்த மாரியான துறைகள்ல, நாடகத் துறையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வருவாரு. இது இது நார்மலா ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்ல நான் அது ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும். ஒரு அழகா கொண்டு வரணும். அப்படிங்கிற புது புது யோசனைய கொண்டு வரவர் தான் சுக்கிரன் பகவான். இவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா, ஒரு பார்வை தான். அந்த ஒரு பார்வையிலேயும் பலவித மாற்றத்தையும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்குறாரு. அவர் அதே இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது பலன்கள் மாறுபடும். ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான அனைத்து பலன்களையும் அந்த 1 மாதத்துல கொடுக்கிறவர்னா சுக்கிர பகவான் தான். ஓகே. பொதுவா இந்தந்த ராசிக்கு சுக்கிர பயிற்சி வந்தா, இந்தந்த ராசிக்கு கூடுதல் பலன் இருக்கு. அப்படி ஏதாவது பொதுவா சொல்ல முடியுமா? பொதுவா பார்த்தீங்கன்னா, மெயினா சொன்னது பார்த்தீங்கன்னா, இப்ப புனர்பூசம் 3ல இருக்கிற ஆ சுக்கிரன் பகவான் மிதுன ராசியில இருக்காரு. அவர் புனர்பூசம் 4ஆம் பாதமான கடக ராசிக்கு வராரு. பொதுவாகவேவும் ஒரு புதிய முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுக்க போறாரு. ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. அதுவும் பெண்களுக்கு உண்டான மாதம் சொல்லி இத சொல்லலாம். ஏன்னா, இதே இது ஆண்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா, பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்றவங்க, அதாவது ஒரு ஒரு துணி கடையா இருக்கட்டும், ஒரு நகை கடையா இருக்கட்டும், இந்த மாதிரியான பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்றவங்களும் ஒரு மேன்மை அடையறதுக்கு உண்டான ஒரு பொதுவான ஒரு முன்னேற்றத்த குடுக்குறது தான் சுக்கிரன் பயிற்சி. அதாவது இந்த சுக்கிர பயிற்சியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, அதே கடகத்துல குரு பகவான். அது ஒரு ஒரு சுபகுருன்னு சொல்லுவாங்க. இயற்கை சுபராவே இருக்கிறவர் தான் குரு பகவான். அது மட்டும் இல்லாம குரு பெயர்ச்சி வேற இந்த ஜூன் 2ஆம் தேதி பிறக்குது. அப்படிப்பட்ட குரு பகவானோட தான் சுக்கிரன் பகவான் இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு பெரிய பாசிட்டிவான ஒருத்தர் தான் குரு. அப்படிப்பட்ட ஒருத்தரோட சுக்கிரன் பகவான் இணையும்போது, ஒரு பெரிய மாற்றம் என்ன சொல்றா ஒரு மன நிம்மதி கிடைக்க போகுது. ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் அழகுபடுத்திக்கவே மாட்டாங்க. என்ன அழகுபடுத்த ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போனாலும் பரவால்ல. ரொம்ப சிம்பிளா இருக்க விரும்புவாங்க. ஆனா, அவங்கள பத்தி பின்னாடி நெறைய வார்த்தைகள் பேசி ரொம்ப காயப்பட்டுருப்பாங்க. ஆனாலும் என்ன, இல்ல வேணாம் பரவால்ல அவங்க சொன்னாலும் என்ன அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மாற்றமே யோசிக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க சார்ந்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு ராசிய பொறுத்தளவு, அவங்களுக்கே அந்த மாற்றம் கொண்டு வரணும்னு நெனைப்பாங்க. அவங்கள அவங்களே அழகுபடுத்திக்கிறணும். அதன் மூலமா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ, இந்த டைம்லலாம் நம்மள அழகுபடுத்தக்கூடாது, வேண்டாம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அழகு சாதன பொருட்கள் மேல விருப்பம் இருக்கிறவங்க, ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறவங்க ரொம்பவே கான்ஃபிடன்ஸா இருப்பாங்க. நார்மலா இருக்கிற பெர்சன விட அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இப்ப அந்த மாற்றம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறது, தன்னைத்தானே ஒரு நம்பிக்கைக்கு, ஒரு பெண்கள் சார்ந்த விஷயத்துல ஒரு வெற்றி, தைரியம் கிடைக்கக்கூடிய மாற்றமா, அதுவும் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால, பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த பெயர்ச்சி. நம்ம அடுத்ததா மகர ராசி கேட்க போறோம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள்லாம் குடுக்க போகுது? கூடவே இப்ப எனக்கு கல்யாணம் நான் பண்ண போறேன் அப்படின்ற மகர ராசிக்கு கல்யாணம் ஆகுமா? இல்ல நான் 2வது திருமணம் ட்ரை பண்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த 2வது திருமணம் கிடைக்குமா? அத பத்தி சொல்லுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, மகர ராசிய பொறுத்தவரைக்கும் 7ஆம் இடத்துல சுக்கிரன் பகவான் இருக்காரு. 7ஆம் பார்வையா 7ஆம் வீட்ட தான் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ரொம்ப 7 ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த 7 நம்ம எத சொல்லுவோம் அப்படின்னா, திருமணத்த தான் சொல்லுவோம். கலஸ்திர ஸ்தானம் சொல்லுவோம்.
திருமணமே ஆகல. எனக்கு வந்து நானும் ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கேன். இல்ல எனக்கு திருமணத்திற்கு பார்க்கறதுக்கு உண்டான ஒரு பெர்சன் கூட இல்ல. ஒரு ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த வீட்ல வந்து ஒரு தலைமை பண்பே இல்லாம, திருமணம்னா நானா தான் பார்த்துக்கிறணும். என்னுடைய திருமணத்துக்கு நானா தான் முழு முயற்சி எடுக்கணும்னு சொல்லி, அதனாலேயே நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, திருமணமே ஆகாம இருக்கும். அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு அவங்க வீட்டு கதவ தட்டும். அவங்க தனியா தன்னிச்சையா போயி எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமயேவும், இப்போ உள்ளதுல இவங்கள வீடு தேடி வந்து ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, திருமணம் முடிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இந்த சுக்கிரன் பகவான் சுக்கிரப்பெயர்ச்சி காலத்துல தாராரு. மேலும் பெண்ணுக்கு திருமணம் ரொம்பவே தடையா இருக்குது. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க. ஆனா வீட்ல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணணும்னு நெனைக்கல, அந்த மன மாற்றத்த குடுப்பாரு சுக்கிர பகவான். இல்ல பரவால்ல நம்ம திருமணம் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வீட்லயே ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி, இவங்களே அறியாம இவங்களுக்கே ஒரு ஆர்வம் பிறக்கும். இவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரி ஓகே நம்ம திருமணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஒரு மாற்றத்த குடுப்பாரு சுக்கிர பகவான். ஓகே மேம். இப்ப குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. நான் 2வது குழந்தைக்கு ரொம்ப வருஷமா ட்ரை பண்றேன் அப்டின்னா, அவங்களுக்கு அந்த 2வது குழந்தை பாக்கியம் இருக்குமா? நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா இவர் வந்து 2ஆம் திருமணத்திற்கும் ஒரு வாய்ப்ப குடுக்குறாரு. டிவோர்ஸ் வரைக்கும் போயிருச்சு. இல்லன்னா சிங்கிள் பேரண்டா இருக்காங்க. அவங்களுக்குமே மேரேஜ்க்கு உண்டான வாய்ப்பு குழந்தையோட இருந்தாலும், அதற்கு தகுந்த மாரியான வரன் கிடைக்கும். இதே இது எனக்கு முதல் குழந்தை இருக்குது. முதல் குழந்தைக்கு உண்டான வரன் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்தில, இந்த மாதத்தில முதல் குழந்தைக்கு கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். ஆனா 2ஆம் குழந்தை ஏற்கனவே எங்களுக்கு ஒரு பெண்ணோ, ஆணோ இருக்கிறாங்க. நான் இன்னொரு குழந்தை இந்த வாய்ப்பு நான் கிடைக்குமா? ஏன்னா நெறைய பேரு முதல் குழந்தை பிறந்தோனே ஒரு 2 வருஷம், 1 வருஷம் நம்ம கேப் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த குழந்தைக்கு உண்டான ஒரு மறுபடியும் அந்த வரம் வந்து கிடைக்கிறது தாமதமா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க என்ட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களே நெறைய கேட்டுருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி குடுக்குறாரு. அதற்கு உண்டான என்ன மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கலாம், அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் குடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சுக்கிர பெயர்ச்சியில இருக்கு. ஓகே மேம். இவங்களோட தொழில் ஸ்தானம் எப்டி இருக்கு? தொழில வச்சு பார்த்தோம்னா, இவங்களுக்கு எப்பவுமேவும் தொழில் வந்து பயங்கரமா இருக்கும். இவங்க ஒரு தொழில் பண்ணக்கூடிய பெர்சன் கிடையாது. ஏன்னா ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு பெர்சன். இவங்கட்ட பேச ஆரம்பிச்சாலே நம்மளே நம்ம மறந்துருவோம். என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பஞ்சாயத்துக்கு இவங்கள தான் கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு ஒரு தொழில் இல்ல. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4, 5 தொழிலாவது இவங்க பண்ணுவாங்க. அந்த தொழில எவ்வளோ தூரம் முன்னாடி கொண்டு போணுமோ, இப்போ ஒரு சாதாரணமா ஒரு தொழில் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னா, இன்னொரு தொழில் வந்து கவனம் இல்லாம போயிரும், வருமானம் இல்லாம போயிருமாலாம் யோசிக்க மாட்டாங்க. அட் அ டைம்ல என்ன ஒரு பிசினஸ்னாலுமே சரி, சூப்பரா பார்ப்பாங்க. அதற்குண்டான வருமானம் இவங்களுக்கு எப்பவுமேவும் ஒரு பயங்கரமான வருமானம் தான் வரும். ஆனா, இவங்களுக்கு எப்பவுமே பார்ட்னர்ஸ் ஒத்துக்காது. இவங்க சுயமா பண்ணா மட்டும் தான் இவங்களுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நெருங்கிய நண்பர். அவ்வளோ தூரம் ஒரு சப்போர்ட்டா இருக்கிற நண்பர்ட்ட பார்ட்னர்ஸ் வச்சுக்கிட்டாலேவும், கரெக்ட்டா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ள பிரிஞ்சுருவாங்க. அந்த தொழிலும் பிரிஞ்சிரும். ஆனா, அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி நண்பர்களுக்கு மத்தியில ஒரு ஒற்றுமையையும், ஒரு பார்ட்னர்ஸ் மூலமா ஒரு வருமானத்தையும் குடுக்குது. இந்த காலகட்டத்தில அவங்க பார்ட்னர்ஸ் மூலமா ஒரு வேலை செய்றாங்க, பார்ட்னர்ஸ் மூலமா தொழில் பண்றாங்கன்னா, அது ஒரு பெரிய மாற்றத்தையும், வருமானத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இப்ப கிடைக்க போகுது மகர ராசி நேயர்களுக்கு. ஓகே மேம். இப்போ வந்து மகர ராசிக்காரர்கள்ல வந்து படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி எப்டி இருக்கும்? படிக்கிற மாணவர்கள பொறுத்தவரைக்கும், தடைப்பட்ட அனைத்து கல்வியுமே கிடைக்கும். ஒரு ஆரம்ப கல்வியா இருக்கட்டும், ஒரு உயர் கல்வியா இருக்கட்டும், என்ன கல்வியும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பொதுவா மகர ராசிக்காரங்களேயும் பார்த்தீங்கன்னா, இவங்களே நெறைய பேருக்கு உதவி பண்ணுவாங்க. ஒரு படிக்க வைக்கிறதுக்கு உண்டான சூழல் இல்லாதவங்களுக்கெல்லாம் இவங்களே இறங்கி பண்ணுவாங்க. ஒரு டீனேஜ் ஒரு லைஃப்ல செட்டில் ஆனவங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க. இல்ல நார்மலா படிக்கிற ஒரு குழந்தைகளேவும் பார்த்தீங்கன்னா, தான் படிக்க நம்மளுடைய கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு புக் வாங்க காசு இல்ல. இல்ல ஏதாவது ஒரு விஷயம் காசுனாலும் இவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு படிப்பு வந்து எப்பவுமே ஒரு தடையா இருக்காது. அதற்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு பெரிய ஒரு காரணமா இருக்கும். நீ என்ன படிக்க நினைக்கியோ படி. நீ என்ன வகையில நீ எந்த டிபார்ட்மெண்ட்ல போணும்னு நினைக்கியோ படிக்கலாம். நெறைய பேத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, அ டாக்டர் படிக்கணும்னு நெறைய ஆசை. இந்த காலகட்டத்தில இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். மெயினா டாக்டர் லெக்சரரா போணும்னு சொல்லி ஒரு நெறைய நெனப்பு வந்து இப்ப வரும். அதற்குண்டான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குமா? டீச்சரா படிக்கலாமா? அப்படிங்கிற நார்மலா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப் போலாமாங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்குலாம் நிச்சயமா இவங்க இந்த காலகட்டத்திலேருந்தே முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அது ஒரு பாசிட்டிவா தான் போய் முடியும். ஓகே மேம். மகர ராசிக்காரர்கள் வந்து இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா சிறந்த பலன் கிடைக்கும்? மகர ராசிய பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா, சிவன் வழிபாடு. இவங்க சும்மாவே ரொம்ப ஆன்மீகத்தில ஈடுபாடா இருக்கிற ஒரு பெர்சன் தான். அப்படிப்பட்ட இவங்க சிவன் வழிபாடு பண்ணாலே ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்க வந்து போய் விழுந்து விழுந்து கும்பிட்டு, அப்படிலாம் உட்கார்ந்து கும்பிட வேண்டிய அவசியமே இல்ல.
அவங்க போறாங்க, நேரா போய் நார்மலாவே இவங்க பண்ணக்கூடிய ஒரு பெர்சன். சிவபெருமான பார்த்து நான் இந்த எப்படிப்பா நல்லா இருக்கியா? நான் இந்த மாரி ஒரு விஷயம் பண்ண போறேன். நல்லா பண்ணி குடுத்துரு. அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை தான் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு சிவன் வந்து எப்பவுமே ஒரு பெரிய ஆற்றலையும், ஒரு பெரிய அனுகிரகத்தையுமே குடுப்பார். ஓகே மேம். இன்னைக்கு வந்து மகர ராசி பத்தி என்ன கோவிலுக்கு போலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி மேம்.